This video is sponsored by Gen Review. ப்ராடக்ட் சம்மந்தமான ரிவ்யூவை இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மனித உடலில் லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு நரம்புகளும் அதற்கான பிரத்யேகமான வேலையை செய்யுது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காதுக்கு போகக்கூடிய கேட்கக்கூடிய நரம்பு ஆடியபிள் நர்வ்ஸ் அப்படிம்பாங்க. இதன் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா காது கேட்பதில் குறைபாடு ஏற்படும். அதுபோல் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பில் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா கண் பார்வை மங்கலாகும். இப்படி நம்மளுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு நரம்புகளையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா சிறு வயது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது பலவிதமான நோய்களுக்கு இது காரணமாக இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடிய விட்டமின் பார்த்திங்கன்னா விட்டமின் பி. விட்டமின் பியில் B1 B2 அப்படின்னு B12 வரைக்கும் இருக்குது. இந்த எல்லா விட்டமின்களையும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட விட்டமினை வந்து நம்ம காய்கறிகள் மூலமாக பெறலாம். நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பச்சை காய்கறிகள் நம்மளுடைய நரம்பை வந்து நல்ல முறையில் வலுப்படுத்துது. அப்போ காய்கறிகளை அதிக அளவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நரம்பை வந்து நம்ம பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பூசணி விதை. பூசணி விதை வந்து நரம்பை பலப்படுத்துறதுல ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. பூசணி விதை அப்படின்னு சொன்னோடனே பூசணியை வாங்கி அதோடய விதையை நேரடியாக உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த விதைகளை நீங்கள் நேரடியாக உபயோகிக்க முடியாது. அதை உலர வச்சு நல்ல தோல் நீக்கி தான் உபயோகிக்க முடியும். அல்லது பூசணி விதை வந்து தனியாகவே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி வந்து என்ன செய்யலாம்னா உபயோகிக்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா பழங்கள் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய விலை கம்மியான நமக்கு வாங்கக்கூடிய சக்திக்கு உட்பட்ட எந்த பழங்களையும் நம்ம உபயோகிக்கலாம். இதற்காக விசேஷமாக சில பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. வாழைப்பழம் சாப்பிடலாம், அன்னாசி சாப்பிடலாம். நமக்கு என்ன பழங்கள் நம்ம ஏரியாவில் கிடைக்குமோ அந்த பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறதன் மூலமாக நரம்பை வந்து பலமிக்கதாக ஆக்கலாம். நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் என்னென்னா இஞ்சியை நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். தினமும் ஒரு சிறிதளவு இஞ்சி வந்து உணவில் சேர்ப்பதன் மூலமாக நரம்பில் ஏற்படக்கூடிய வலி அப்புறம் நரம்போட ஆரோக்கியத்துக்கும் உதவியாக இருக்குது. இஞ்சி வந்து ஒரு வலி நிவாரணியாக இருப்பதனால இதை தாராளமாக உபயோகிக்கலாம். ஆனால் அளவோடு உபயோகிப்பது நல்லது. ஏன்னா அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது வயிற்று வலியை வந்து அதிகப்படுத்திடும். அதனால் அளவோடு உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. ஐந்தாவது பார்த்திங்கன்னா பாலை தினமும் நம்ம உணவில் சேர்ப்பதன் மூலமாக நரம்பை வந்து பலப்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அந்த பாலை வந்து அளவோடு உபயோகிப்பது நல்லது. அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை உபயோகிக்கலாம். இந்த வீடியோவில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்க விளைவுகள் வச்ச இந்த உணவு முறையை எடுத்து நரம்பை பலப்படுத்துவோம்.